ஹலோ கைஸ். ஸோ ரன்னரர் இன்ஸ்டியூட்டுக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ என்னை பற்றி. ஸோ என்னோட பேர் வந்து அபிதா. நான் வந்து கார்ப்பரேட் ட்ரைனர் அண்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரைனிங்கில். ட்ரைனிங் கொடுக்கறதுல. ஓகேவா? ஸோ நான் எம்சிஏ கிராஜுவேட். அண்ட் இதுக்கு மேலே என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ வித்தவுட் மேக்ஸ் தெர் இஸ் நத்திங். அதாவது மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது. எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக மேக்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டில் நம்ம எங்கே வரோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ். ஸோ ஆப்டிடியூட் வருது இல்லையா? ஸோ என்னென்ன எக்ஸாமில் ஆப்டிடியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு இந்த வேர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ஐ, எஸ்பிஐ, ஆர்பிஐ கிரேட் பி அண்ட் எஸ்சிபிஐ. ஸோ எல்ஐசி எக்ஸாம்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஆப்டிடியூட் வருது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸில் ஆப்டிடியூட்டில் என்னென்ன சம்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ இன்ட்ரோ மட்டுமே. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் எக்ஸாம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே ஆப்டிடியூட் வருது. அடுத்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். இதில் சில கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஆப்டிடியூடு வந்து வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்துட்டு ஆப்டிடியூட் மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து இருக்க மாதிரி இருக்கும். சம் கம்பெனிஸ் பொறுத்தது. ஓகேவா? ஸோ அது என்ன இதில் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட்டுக்கு. அதாவது ஃபஸ்ட்டே நம்ம டிஃபிகல்ட் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டில் ஈஸியாக இருந்து போனோம் அப்படின்னா ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அண்ட் நம்ம வந்து பிரிஸ்காக ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியிலேருந்தே நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 டைப்ஸில் வந்து வருது. ஓகேவா? ஈஸி, மாட்ரேட் அண்ட் டிஃபிகல்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈஸியில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோசன், ப்ராஃபிட், டைம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஈஸி டாபிக்ஸில் வந்து கவர் ஆகும். அடுத்து மாட்ரேட்டில் என்னென்ன வருது அப்படின்னா டைம், ஒர்க் அண்டு டேட்டா சம்மந்தப்பட்டது. அந்த டேபிள்ஸு, பார் சார்ட், பை சார்ட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த ரிலேட்டட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா, ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் வரும். அண்டு ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்கூல்லேயே ஜாமெண்ட்ரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ரிலேட்டட் சில கொஷின்ஸ். அடுத்து டிஃபிகல்ட்டில் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், பெர்முடேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கிளாஸ் எப்படி போகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கிறோம்னே வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷனே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 சம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 சம்ஸ் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ சிம்பிளிஃபிகேஷனே கண்டினியூ ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு அடுத்தது நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஆவரேஜாக. ஸோ அடுத்து வந்து ஆவரேஜ். ஸோ ஆவரேஜில் வர ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு 5 சம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ கடைசியாக என்ன அப்படின்னா இங்கே டிஃபிகல்ட் டாபிக் இங்கே லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்ளம் சால்விங். இதில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீகால் பண்ணுவோம்.
எங்கிருந்து? சிம்பிள்ல இருந்து. ஸோ சிம்பிளாக இருக்க டாபிக்ல இருந்து திரும்பவும் ரிப்பீட் ஆகும் வித் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஆல்ரெடி ரிப்பீட் ஆனது உங்களுக்கு வராது. நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துட்டு நெக்ஸ்ட் 5 சம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாமல் அடுத்த 5 சம்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஸோ எதுக்காக எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு சம்க்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா மைண்டில் நிற்கும். அண்ட் உங்களுக்கு அது வந்து சீக்கிரம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ மேக்ஸ்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணில் பார்த்துட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ரைட் பண்ணுறீங்க இல்லையா, ரைட் பண்ணுறதுக்கு பென், பென்சில், சம்திங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுற பொருள் உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதாவது ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நோட். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற நோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த கவர் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் பிடிக்கும்? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நோட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது அனிமியாக இருக்கலாம், கார்ட்டூனாக இருக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ், பேபிஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு பிடிச்சது, அந்த மாதிரி நோட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு பிளெயின் ஆர் ரூல்டு நோட்டு, உங்களுக்கு எது ஈஸியோ, அதாவது ரைட் பண்ணும்போது உங்களுக்கு எது ரைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிளெயினில் இருக்கிறதா இல்லை ரூல்டு பேப்பர் நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்ம மூவ் பண்ண நம்மளுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே, அடுத்து வந்து நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 பேஜ் வந்து எதுக்கு விட்டுருங்க அப்படின்னா, பேஜ் நம்பருக்கு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர்ஸ்க்கு வந்து விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதுக்கப்புறம் 5 சம்ஸா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் திரும்ப ரைட் பண்ண தேவையில்ல, ஒரு டைம் ரைட் பண்ணிங்கனாலே போதும். அடுத்து சம்ஸ் வருதா, நீங்கள் அந்த சம்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஜ் வந்துட்டு பேஜ் நம்பருக்கு 3 பேஜ் வந்து லீவ் பண்ணிடுங்க. லீவ் பண்ணிவிட்டு அதர்வைஸ் நீங்கள் ஃபார்முலா வந்து ஒரே நோட்டில் கண்டினியூ பண்ண கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு தனி நோட் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அது இன்னும் ஈஸி, டக்குன்னு நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ரஃப் நோட் வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை நோட்டு வரும் அப்படின்னா 3 நோட்ஸ். ஒன்று வந்து மெயினாக நம்ம சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது. உங்களுக்கு ஃபார்முலா தனி நோட் வேணும் அப்படின்னா தனி நோட்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற நோட்டையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ரஃப் நோட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அண்டு ஸோ ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே பேஜஸ் மூவ் ஆகும் இல்லையா. இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 3 பேஜ் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டென்ட் அண்ட் பேஜ் நம்பர். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டேபிளாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணணும். கண்டென்ட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணுறீங்க, இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக, அந்த சிம்பிளிஃபிகேஷனோட ஸ்டார்டிங் ஃபார்முலா பேஜ் நம்பர் 1. ஓகேவா? ஜஸ்ட் நான் ரைட் பண்ணி காட்டுறேன். சிம்பிளிஃபிகேஷனா, ஸோ இது வந்து ஃபார்முலா கண்டென்ட் இது. ஓகேவா? பேஜ் நம்பர் வந்துட்டு 4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஒரு
5 சம்ஸ் பார்த்துருவோமா? அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேஜ் நம்பர் ஸோ ரைட் பண்ணி ஒரு 2 பேஜ் மூவ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் 6 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ் எடுத்து பார்க்குறதுக்கும் ஈஸி. எந்த பேஜில் எந்த சம் இருக்குது, எங்கே ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது ஓகேவா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஸோ நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பிளேஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சைலண்ட் பிளேஸாக இருக்கணும். வித் வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சாரி, வாட்டர் பாட்டில் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் வித் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ், ஸோ லைக் கீ செயின், அந்த மாதிரி கீ செயினும் இல்லை வந்துட்டு டால், அந்த டெட்டி பியர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை அப்படின்னா ஃப்ளாஸ், நேச்சுரல் ஃப்ளாஸ், அந்த ஃப்ளவர் வாஸ்லாம் நீங்கள் வச்சு கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த நேச்சுரலாக ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் மைண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சது இருக்குது, நம்ம பிடிச்சது பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இஃப் ஓகே மீன்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அண்ட் மெயினாக வந்துட்டு நீங்கள் வாட்ச் பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஓகேவா? வாட்ச் இருக்கவே கூடாது. அண்ட் நீங்கள் வந்து ஃபோன்லேயும் டைம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டைம் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியல. ஓகேவா? சடனாக வந்து டைம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஐயோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஒரு சமையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மேலேயே ஒரு டென்ஷன் வரும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, டைம் ஆகுது, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் தான் போயிட்டுருக்குமே தவிர நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மைண்டில் நிற்காது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைம் பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னு மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு டைம் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த டைம் பார்க்குற பழக்கத்தை விட்டுருங்க இந்த இடத்துல. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா டவுட் செஷன். ஸோ இப்போ டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனி வீடியோ. ஓகேவா? ஒன்று தனி வீடியோ இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்ல, நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி. இல்லை அப்படின்னா அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட் டவுட் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்ததான் அடுத்த டாபிக் போகிற மாதிரி. ஓகேவா? இப்போ கிளியர்டுன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் வீடியோஸ், நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே வந்து தனி வீடியோஸ் போடுற மாதிரி. இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே டவுட் கிளியர் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்து போகிற மாதிரி. ஓகேவா? அண்ட் அது போக என்ன அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளைஸ் நிறைய கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு தேங்கிங் வீடியோ. இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு, ஓகேவா, அவுட் ஆஃப் சிலபஸ் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வீடியோஸ் மாதிரி ஒன்று வரும். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஏதாவது கேட்குறதுனாலோ கேட்கலாம், இல்லை ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா மட்டும். ஓகேவா? அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகே, ஸோ இது வந்து சிலபஸ் இல்லை, உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஸ்டடி ரிலேட்டடாக நீங்கள் வேறு ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான தனி வீடியோ. ஓகேவா?
ஓகே, ஐ திங்க் ஃபஸ்ட்டு வீடியோட கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ கைஸ்.